பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனத்தை பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா பார்க்க முடிகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா புரியும். அதாவது மேரி இருக்காங்க, ஏசப்பாவோட அம்மா. அவங்க என்கேஜ்ட் ஆயிருக்காங்க ஜோசப் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவதூதன் அவங்க கிட்ட பேசுறாங்க. நீங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள போறீங்க, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீங்க, அவங்க இந்த உலகத்தை அரசாளுவாங்க, அவங்க தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவாங்க அப்படின்னு நிறைய பிளஸடான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்கிற மேரி ரொம்ப பயந்து போய் இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குள்ளாக மாற்றப்படுறாங்க. எப்படி அது ஒரு என்கேஜ் மட்டும்தான் இருக்காங்க, அவங்க இன்னும் மேரி பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கறத ஒரு பெண்ணால ஏத்துக்கொள்ளவே முடியாது, அப்படிதானே? அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்காரங்களானாலும் சரி, அல்லது அவங்க வில்லேஜ்ல உள்ளவங்களா இருக்கலாம், யாராலையுமே அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு காரியம். அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அவங்கள எப்படிலாம் அவதூறாக பேசுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மேரி அதை ரொம்ப ஹம்பிளா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா காணப்படுது. நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்றத அவங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய வசனத்துலலாம் சொல்றாங்க. அதை சொல்லும் போது பார்க்கும்போது அவங்க முழுமையாக கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு மகளாக காணப்படுறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க முடியாத காரியமாக இருக்கலாம், இது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியமாக காணப்படலாம். ஆனா கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசமாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பாங்க அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக ரொம்ப கிளியரா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.